இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூடியது. ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிக்கு பின் அமைச்சர்களுடன் பிரதமர் மோடி முக்கிய ஆலோசனை. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் முப்படை தளபதிகள் சந்திப்பு. பாதுகாப்பு விவகாரங்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தை என தகவல். எல்லை தாண்டி பாகிஸ்தானிடம் சிக்கிய இந்திய ராணுவ வீரர் இந்தியாவிடம் ஒப்படைப்பு. 20 நாட்களுக்கு பின் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் எல்லை பாதுகாப்பு படை வீரர் PK ஷா. சீன அரசின் குளோபல் டைம்ஸ் நாளிதழின் எக்ஸ் கணக்கிற்கு இந்தியாவில் தடை. ஆபரேஷன் சிந்தூர் பாகிஸ்தான் மீதான இந்திய தாக்குதல் குறித்து ஆதாரமற்ற தகவல்களை பரப்பியதால் நடவடிக்கை. நாளை மறுநாள் 10, 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. மே 19ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் முன்கூட்டியே வெளியாகிறது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் எடப்பாடி பழனிசாமி பொய்களை மட்டுமே கூறி வருவதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் விமர்சனம். திமுக உறுதியளித்தபடி குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தரப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். தான் தான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி அமித்ஷா போய் பார்த்துட்டு இருந்தாரு. ஏன் பார்த்தாருக்குன்னு நாட்டுக்கே தெரியும். 100 நாள்கள் திட்டத்துக்கு நானா சொல்லிட்டு வந்தேன் நிதிபதி சொல்லி மெட்ரோ திட்டத்துக்கு நான் சொல்லிட்டு வந்தேன் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு அம்பக்கா ஒரு பொய் திட்டத்தை சொல்லிட்டு தான் பழனிசாமி வேலையாக இருக்குது. மக்கள் நல்லா தெரியும். மக்கள் நல்லா தெரியும். கோடநாடு வழக்கில் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்று தரப்படும். உதகையில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் MK ஸ்டாலின் உறுதி. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கும் அதே மாதிரி அதுவும் போயிட்டு இருக்கு. அதுவும் இந்த பெரிய தண்டனை வழங்கப்படும். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கின் தீர்ப்பில் திமுக, அதிமுக என உரிமை கோருவதில் நியாயம் இல்லை என திருமாவளவன் கருத்து. வலுவான ஆதாரங்கள் இருந்ததால் தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் பேட்டி. திமுக, அதிமுக அல்லது VCK என்று உரிமை கோருவதிலே எந்த நியாயமும் இல்லை. சான்றுகள் வலுவாக இருந்தன. குறிப்பாக செல்போன்கள் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களில் அவர்கள் பதிவு செய்த தடயங்கள் இந்த தண்டனைக்கு ஆதாரங்களாக இருந்தன. வன்னியர் சங்க முன்னாள் தலைவர் ஜெயகுருவின் வாழ்க்கையை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட படையாண்ட மாவீரா திரைப்படத்தை வெளியிட தடை கோரிய வழக்கு. இயக்குநர் கௌதமன் நாளைக்குள் பதிலளிக்க சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவு. புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் பட்டியலினத்தவர்கள் தாக்கப்பட்டதாக கூறி தொடரப்பட்ட வழக்கு. புதுக்கோட்டை ஆட்சியர், மத்திய மண்டல IG, புதுக்கோட்டை காவல் கண்காணிப்பாளர் நாளை நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க ஹைகோர்ட் கிளை ஆணை. ஏழு மண்டல பொறுப்பாளர்களை நியமித்து தேர்தல் பணியை தீவிரப்படுத்தியுள்ளது திமுக. KN நேரு, ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, சக்கரபாணி, செந்தில் பாலாஜி, ராசா, கனிமொழி ஆகியோர் மண்டல பொறுப்பாளர்களாக நியமனம். உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஆய்வு. உயர்தர அறுவை சிகிச்சை அரங்கம், பழங்குடியினர்களுக்கான பிரத்யேக வார்டுகளையும் பார்வையிட்டார்.
அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனுக்கு 2 நாட்கள் சிபிசிஐடி கஸ்டடி. சிபிசிஐடியில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு ஒன்றின் அடிப்படையில் ஞானசேகரனை காவலில் எடுத்து விசாரணை. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரன் மீது மற்றொரு பாலியல் வழக்கு பதிவு. பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் ஞானசேகரன் மீது சிபிசிஐடி போலீசார் நடவடிக்கை. சென்னை பெருங்குடியில் பணி முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த ஐடி ஊழியருக்கு பாலியல் தொல்லை. மதுபோதையில் அத்துமீறலில் ஈடுபட்ட இளைஞரை கைது செய்து போலீசார் விசாரணை. நெல்லை மேலப்பாளையம் அடுத்த முன்னீர்பள்ளம் பகுதியில் திமுக ஒன்றிய கவுன்சிலர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச்சு. அதிகாலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த 4 மர்ம நபர்கள் அட்டூழியம். திருச்செந்தூர் அருகே உடன்குடி பெருமாள்புரத்தில் ஜிபி முத்துவின் ஆதரவாளர்களுக்கும் மற்றொரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம். தெருவை காணவில்லை என சில தினங்களுக்கு முன் புகார் அளித்திருந்ததை எதிர்த்து தகராறு. கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் குப்பை சேகரிக்கும் பிரச்சினை தொடர்பாக வாக்குவாதம். காங்கிரஸ் கவுன்சிலருடன் அதிமுக கவுன்சிலர் தகராறு செய்ததால் கூட்டத்தில் சலசலப்பு. திருச்சி மேலக்கல்கண்டார் கோட்டை பகுதியில் 2 குழந்தைகளை கொன்றுவிட்டு மனைவியுடன் ஜவுளி வியாபாரி தற்கொலை. கடன் தொல்லை காரணமாக விபரீத முடிவு என முதற்கட்ட விசாரணையில் தகவல். சென்னை மாநகராட்சி பகுதிகளில் தெருநாய்களை கட்டுப்படுத்த புதிதாக 10 நாய் இன கட்டுப்பாட்டு மையங்கள் கட்டும் பணி மும்முரம். தெரு நாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 70,440க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 8,805 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சங்ககிரி அருகே ஓடும் பேருந்தில் பெற்றோரின் கையில் இருந்து தவறி விழுந்த 9 மாத ஆண் குழந்தை. அரசு பேருந்தின் முன்பக்க கதவை மூடக்கூறியும் நடத்துனரின் அலட்சியத்தால் பறிபோன பிஞ்சு உயிர். தட்டிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாலம் வந்தது, புது பாலம். நம்ம திருச்செங்கோடு போகிற வழி மேம்பாலத்தில் வந்து பிரேக்கு ஒரு இது மாதிரி கேட்டது. புகழ்பெற்ற கூவாகம் கூத்தாண்டவர் கோயிலில் சித்திரை தேர் திருவிழா கோலாகலம். திரளான திருநங்கைகள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக PR கவாய் பதவியேற்பு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். भूषण रामकृष्ण गवई
जो भारत के उच्चतम न्यायालय का मुख्य न्यायमूर्ति नियुक्त हुआ। புதிய தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றுள்ள VR கவாய் உச்சநீதிமன்ற வளாகத்தில் உள்ள சட்டமேதை அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. மகாத்மா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக இந்தியா அமெரிக்கா இடையே நடைபெற்ற கலந்தாலோசனைகளில் ஒருபோதும் வர்த்தகம் குறித்து பேசவில்லை. வர்த்தகத்தை காட்டி போரை நிறுத்தியதாக ட்ரம்ப் கூறிய நிலையில் ரந்தீர் ஜெய்ஷ்வால் விளக்கம். இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்த வர்த்தகத்தை பெருமளவில் பயன்படுத்தினேன். சவுதி முதலீட்டாளர் மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் சர்ச்சை பேச்சு. பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிப்பதை பாகிஸ்தான் நிறுத்தும் வரை சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தம் தொடரும். பாகிஸ்தான் துப்பாக்கிச்சூடு நடத்தினால் இந்திய ராணுவம் பதிலடி கொடுக்கும் என வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஷ்வால் திட்டவட்டம். கர்நாடக மாநிலம் கலபுரகி கிம்ஸ் அரசு மருத்துவமனையின் லிப்டில் சிக்கிய ஊழியர்கள் 1.5 மணி நேரத்திற்கு பின் 9 ஊழியர்களும் பத்திரமாக மீட்பு. பஞ்சாபில் கள்ளச்சாராயம் குடித்து பலியானோரின் எண்ணிக்கை 21ஆக உயர்வு. இதுவரை 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் நிவாரணம் அறிவிப்பு. மாதாந்திர பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று மாலை திறப்பு. மே 19ஆம் தேதி வரை 5 நாட்கள் பக்தர்கள் தரிசனம் செய்ய ஏற்பாடு. சந்தானம் நடித்துள்ள டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள பாடலுக்கு எதிர்ப்பு. தயாரிப்பாளருக்கு எதிராக திருப்பதி காவல் நிலையத்தில் ஜனசேனா கட்சியினர் புகார். முதல் தர கிரிக்கெட்டில் ரன்களை குவித்திருக்கும் கருண் நாயர் இந்திய டெஸ்ட் அணியில் இடம்பெற தகுதியானவர். விராட் கோலியின் இடத்தில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியும் எனவும் முன்னாள் கிரிக்கெட் வீரர் அனில் கும்ளே கருத்து. இந்திய கிரிக்கெட்டின் ஆக சிறந்த டெஸ்ட் கேப்டன் என்றால் அது விராட் கோலிதான். அவர் இன்னும் 2 ஆண்டுகள் விளையாடி இருக்கலாம் என கிரிக்கெட் வீரர் அஸ்வின் கருத்து.